சில டைரக்டர்ஸ்லாம் என்கிட்ட பேசுறாங்க. ஆஹா. உண்மைதான் தம்பி. ஆ. அந்த சிவாஜி கணேசனோட நடிப்பு, முகபாவனை எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அதான் இது சிவாஜி கணேசன் நடிப்பு முகபாவனை எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குதா? அது உண்மைதாங்க. இப்போ அந்த மூஞ்சை காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இதான் சிவாஜி கணேசன் நடிப்பு. அதுக்கேண்டா மூஞ்சை பண்ணி சூத்தில் வச்ச மாரி வச்சுங்கிற. அதை விட பரவாயில்லைங்க. இவர் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப அழகாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. ஒரு பேஷண்ட்கிட்ட போய்கிறாரு. அவங்க பார்த்து சொல்லிக்கிறாங்க, தம்பி உன் முகத்தில் மகாலட்சுமி கலை அப்படியே தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாக்குறவங்க எல்லாருமே நல்லா அழகா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்கம்மா. என்னவே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னம்மா ஏமா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்னமான்னு கேட்டேன். இல்லப்பா ஒரு மகாலட்சுமி கலை உன் முகத்துல தெரியுது. பார்த்த உடனே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எப்படி சார் நீங்க வாங்க பொண்ணுங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து போடுது எல்லாம் சின்ன நம்ம தலைவனை கமெண்ட்டில் எவ்வளோ பேர் அசிங்கமாக கேட்குறாங்க, எவ்வளோ பேர் திட்டுறாங்க. அதெல்லாம் விட்டுருவார். ஒரே ஒரு கமெண்ட், நல்ல கமெண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கினே இங்கே வந்து பேசினிக்கிறாரு. அதாவது ஒரு பொண்ணு சொல்லியிருப்போம் போல், அவங்க ஃப்ரெண்டு பார்த்து இவன் தான் வருங்கால புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருக்கும் போல் கமெண்ட்டில். அதை வந்து இது இன்டர்வியூவில் சொல்லி அது பெருமையாக பேசுகிறாரு. சின்ன பொண்ணுங்க விஐடி காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க, அதில் ஒரு பொண்ணு வந்து போட்டிருக்கு, ஏய் இவன் உன் ஹஸ்பண்ட் டிவர் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன சொல்ல வருது, நடிகர்களே ஆரம்பத்தில் ஸ்க்ரீனுக்கு வர்றப்ப இவ்வளோ ஃபேமஸ் இல்லை. அவங்க ஃபேமஸ் அவ்வளோதான். ஆனால் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவரே நினச்சினார். ஏன்னா இன்டர்வியூலாம் கூப்பிட்டு எடுக்கிறாங்கல்ல, உன்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே உன்னை கலாய்க்கிறதுக்கு தான்டா. அப்படியாம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப என்னை பற்றிலாம் பெருமைப்பட்டதுக்கலாமா, நம்மளோட எளிமை தான் நம்மளை இவ்வளோ வளர வச்சுது. ஆமாம், உன்னை யார் இப்போ எளிமையாக இருக்கு சொந்து, நல்லா கிராண்டாக தான் இறான்டா. எளிமையாக இருக்கிற மாதிரி நடிச்சோம்னா நல்லா ஃபேமஸ் ஆகலான்னு இவரும் நினச்சிக்கினாரு. என்னடா புத்தலாட்டாது? திறமையை காட்டணும், அது நேர்மையான முறையில் திறமையை காட்டணும். அப்போ மீதி பேர்லாம் மற்றவங்களை ஏமாற்றி நடிக்கிறாங்களா? மனுஷ ஜென்மம்ன்றது இந்த ஜென்மத்தில் நம்ம பிறவியா வந்துட்டோமா? ஆமாம், உன்னை யார் மனுஷ ஜென்மன்னு சொன்னது? ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. அப்போ நம்மளுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை சமுதாயத்துக்கு முன்னாடி காட்டணும். எங்களை நல்லா வெறுப்பேற்றி காண்டேற்றி நடிக்கிறியா, அதுதானே உன் திறமை. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? I am your best friend. நடிப்பு திறமைன்றதை கண்டிப்பா காமிச்சே ஆகணும். அது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு லட்சிய வெறியாவே இருக்கு. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா?